கேள்வி. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? உடல் முழுவதும் இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுன்றது ஒரு பழக்கமா இருந்தது இல்லையா? அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள். ஆமா, பெண்களுக்கு இது வந்து வெள்ளிக்கிழமை போட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் ரொம்ப அழகாக அந்த சிஸ்டமை வளர்த்துருந்தாங்க. ஆண்களுக்கு வந்து சனிக்கிழமை, புதன் சனி, சனி நீராடுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாட்களில் செவ்வாய் வியாழன் பெண்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் போதும். இந்த நாட்கள் ஏன் இந்த செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு கொடுக்குறாங்க, புதன் சனி ஆண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நாட்களில் வந்து தலையில் நம்ம ஸ்கேல்ப், அந்த தலை தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள், அந்த போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து தண்ணியை வந்து அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணாது, க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சீத்தளம் பிடிக்காது, தலையில் தண்ணி இறங்காது. ஏன்னா தலையில் தண்ணி ஊற்றி நீங்கள் சேகக்காய் போட்டு தேய்ச்சி குளிக்க போகிறீங்க. அதனால தான் இந்த நாட்கள் அவங்க வந்து அவ்வளோ அழகாக பிரித்து வச்சாங்க. செவ்வாய் வெள்ளி பெண்களுக்கு அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு அன்றைக்கி வருது, புதன் சனி ஆண்களுக்கு வருது. இப்போ நல்லெண்ணெய் வந்து எள்ளுலேருந்து எடுக்கப்படுறது. நல்லெண்ணெயில் வந்து ஒரு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எள்ளுலேருந்து தான் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். தேங்காயிலிருந்து எடுக்கிறது தேங்காய் எண்ணெயும், கடலையிலிருந்து வேர்க்கடலை அந்த கடலை எண்ணெய்னு சொன்னோமே தவிர, எள்ளுலேருந்து எடுக்கிறது எள்ளு எண்ணெய்னு சொல்லலை, நம்ம நல்ல எண்ணெய்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெயில் வந்து உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் இருக்குது, துருசு, மயில் துத்தம்னு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு காப்பர் சல்ஃபேட் இருக்குது. அதனால தான் மருந்துண்ணும் காலங்களில் நல்லெண்ணெயை தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் மருத்துவத்தில். ஏன்னா இந்த காப்பர் சல்ஃபேட் காம்பனண்ட் வந்து நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்தி சமையல் செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு கிடைக்கும் பொழுது அதை அந்த அந்த காம்பனண்ட் வந்து நம்ம சாப்பிட்ற மெடிசனை வந்து முக்கால்வாசி மெடிசனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லெண்ணெயை மருந்து சாப்பிடும் காலங்களில் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம முக்கியமாக தலைக்கு தேய்ச்சி உடலுக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காப்பர் சல்ஃபேட்டினுடைய பவர் தான் உங்களுக்கு. ஏன்னா மயிலினுடைய தோகை வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் நிறைய இருக்கும், காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலரில் இருக்கும் உங்களுக்கு. அதாவது காப்பரும் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஒன்றா சேர்ந்தால் காப்பர் சல்ஃபேடாக மாறும். அது வந்து ப்ளூ கலரில் உப்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த நீல நல்ல நீல நிறத்தில் இருக்கும். அந்த நிறம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுடைய பார்வைக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலர். அந்த காம்பனண்ட் நம்மளுக்கு நல்லெண்ணெயில் இருக்கிறதுனால நம்ம நல்லெண்ணெயை தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறோம். இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் சருமம், தோல் மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய உடலின் ஒரு உறுப்பாகும். உடலிலேயே மிகப்பெரிய உறுப்பு, த பிக்கஸ்ட் ஆர்கன் இன் த பாடி அப்படின்னு நீங்கள் போய் இணையதளத்தில் போட்டிங்கன்னா கூகுளில் ஸ்கின்னு தான் வரும். அவ்வளோ பெரிய ஒரு ஆர்கன். இது வந்து ஒரு பிரைமரி இம்யூன் பேரியர். நம்ம அந்த கொரோனா கோவிட்-19 வீடியோலலாம் கூட இந்த ஸ்கின்னை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து நிறைய உங்களுக்கு நுண்கிருமிகளின் உலகம் அதிகபட்சமாகவும் இருக்கும். அதனுடைய மெயின்டெனன்ஸ், அதனுடைய பாதுகாப்புக்கு இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி நம்ம கொஞ்சம் நேரம் ஊறிட்டு குளிக்கும் பொழுது ஸ்கின்னுக்கு வந்து அந்த மாய்ஸ்சரைசேஷன் எல்லாமே கிடைக்கும். தலையில் முக்கியமாக தேய்ச்சி குளிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் தான் அதிகபட்சமாக பயன்படும். ஏன்னா நம்ம வந்து உடலுக்குள்ளே வந்து நம்ம ஓவரால் உஷ்ணம், நம்ம உடலினுடைய டெம்பரேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, ஜுரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ டெம்பரேச்சர் கேஜ் வச்சு பார்த்தா 98.4, அது வந்து உங்களுக்கு ±1.5. இது வந்து உங்களுக்கு உடலின் சராசரி சீதோஷ்ண நிலை. ஆனால் உடலுக்குள் இருக்கும் வேறு வேறு உறுப்புகள் வேறு வேறு உஷ்ண நிலையில் இயங்கும். அதை வந்து நம்ம போய் பார்க்க முடியாது. எந்தெந்த உறுப்பு எந்தெந்த டெம்பரேச்சரில் இயங்குதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம அங்கே போய் இப்போ தெர்மாமீட்டர் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஒரு பேங்க்ரியாஸோ ஒரு கிட்னிக்குள்ளே போய் ஒரு டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் பார்க்க முடியாது, அது கஷ்டம். அதை ஃபோட்டோ பிடிக்கலாம், எம்ஆர்ஐ எடுக்கலாம், ஸ்கேன் எடுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாமே தவிர அங்கே என்ன உஷ்ணம் நிலவுகிறதுன்னு பார்க்க முடியாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஜீரண மண்டலத்தில் வந்து சாப்பிட்ட உடனே உணவு வந்து வயிற்றுக்குள்ளே போன பிறகு அந்த வயிறு அறையும் பொழுது அதுக்கு வந்து நிறைய உஷ்ணம் தேவைப்படுது. அதை வந்து பாடி ஜென்ரேட் பண்ணி அங்கே பிளட் வழியாக அனுப்பி வைக்கும். இது மாதிரிலாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து உடல் வந்து உள்ளுறுப்புகள் சில சமயத்தில் தன்னுடைய சீதோஷ்ண நிலையிலிருந்து மாறி அதிகமான சீதோஷ்ண நிலைக்கு சென்றுவிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தலைக்குள் இருக்கும் மூளைக்கு கூட ஒரு ஒரு அந்த உஷ்ண சீதோஷ்ண நிலை ரொம்ப வந்து முக்கியம். அதுவும் சில சமயத்தில் ஹீட் ஆகிடும். அப்போ நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உஷ்ண நிலையை சீர்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு சமநிலையாக்கும். அதாவது அதில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அவங்களுக்கு இதான். இப்போ நீங்கள் வந்து
இந்த மாதிரி கர்ப்பப்பை தொந்தரவுகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கர்ப்பப்பை உறுப்பினுடைய சீதோஷ்ண நிலை உஷ்ணமாகி விடுகிறது. அதனுடைய இயல்பு நிலைக்கு மேலே இருக்கிறதுனால அதனுடைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கப்படுறதுனால அதிலிருந்து நம்மளுக்கு அந்த மந்த்லி சைக்கிள் ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து அதனுடைய அந்த உஷ்ணநிலையை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான மருந்துகள் தமிழ் மருத்துவத்தில் இருக்குது. அதை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஓவரால் அந்த நம்மளுடைய உஷ்ண சீதோஷ்ண நிலை அந்த மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அந்த ஏற்ற இறக்க நிலையை மாறுபடுத்தி சராசரி நிலைக்கு கொண்டு வருவது, இதுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் மறந்துட்டாங்க எல்லாருமே. யாருமே இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன். 1990க்கு அப்புறம் பிறந்தவங்கலாம் சாதாரணமாக கேட்டால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா என்னன்னே கேட்பாங்க. இன்றைக்கி 25-30 வயசில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. கிராமப்புறங்கள்லாம் இருக்குது, நகரப்புறங்களில் அர்பன் சொசைட்டியில் அவ்வளோ இல்லாமல் போயிடுச்சு. நல்லெண்ணெய்க்கு அடுத்தபடியாக எந்த எண்ணெய் உங்களுக்கு முக்கியமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். அது வந்து உங்களுக்கு அதுவும் நல்ல நன்மை பயக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நல்லெண்ணெய் சாலச் சிறந்தது. இந்த நல்லெண்ணெயை வந்து நீங்கள் வாரம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நம்ம உடலுக்குள் ஏற்படக்கூடிய எண்ணற்ற அந்த வியாதிகளுக்கு உண்டான அடிப்படை தன்மைகளை நீங்கள் வராமல் பார்த்து கொள்ள முடியும். வணக்கம், நன்றி.